ஓம் ஈஸ்வரா குருதேவா. சித்தாகி பழனியில் 1 மாதம் 1-2 மாதம் நம்ம சித்தி நிலையில் இருந்தது. பின் ஊரை விட்டே கிளம்பு என்றார். பின் அதன் வழி சென்று திருப்பதி போகும்படி சொன்னார். திருப்பதி சென்ற பின் அங்கே நாரதர் மண்டபம் என்று அது திருப்பதியிலிருந்து குறைந்தது 7 கிலோமீட்டர் போக வேண்டும். மலைப்பகுதி, அங்கே கரடிகள் அதிகமாக வாழும் இடம், அங்கே நீர்நிலைகள் அதிகமாக உண்டு. ஆனால் அந்த இடத்துல அதையும் கடந்து கரடிகள் வாழும் இடங்களுக்கு இந்த ஈச்சம்பழம் எல்லாம் நிறைய விளை, அந்த சமயத்தில் கரடிகள் வரும். அங்கே போய் அமர்ந்து 48 நாள் தியானம் படி சொன்னார். அங்கே போனால் சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நவாப்பழம் போல ஒரு பழம் இருக்குது, இந்த ஈச்சம்பழம் இருக்குது, இதை தான் தின்னுக்கணும். இது சாட் போட்டு அங்கேயே இருந்து அவர் சொன்ன முறைப்படி எப்படி தியானம் இருக்குன்னு தியானம் இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் தான் குரங்குகள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. அந்த சமயம் ஒரு குரங்கு குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டி போடும்போது எல்லாம் பக்குவமாக வந்து பார்க்குது. அது பக்குவமாக பார்க்கும்போது எல்லாம் குரங்கு ஒரு முரட்டு குரங்கு வருது. இதை கண்ட உடனே இந்த தாய் குரங்கு இதை கண்டு அஞ்சு இது பிறந்த ஒரு அன்னைக்கு காலையில் பிறந்திருக்குது. அந்த மதியத்துக்குள்ளுக்கு இத்தனை குரங்குகள் வந்து பார்க்குது. ஒவ்வொன்றும் சாந்தமாக இருக்கிற குரங்கெல்லாம் முத்தம் எடுக்குது. அந்த ரவுடி குரங்கு எதை வேணாலும் தட்டி பறிச்சிடும். அது வறந்த உடனே இது பதறுது, துடிக்குது, வீச்சுன்னு கத்துது. எல்லா குரங்கும் வந்து இது பண்ணுது. இது வந்த உடனே இங்கே நெருங்க விடாதபடி அதோட எல்லா குரங்குகளும் மோதுது. அப்படி ஏமாந்தோன்னு அது தேங்கி 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 இந்த குட்டி எப்படியும் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நிலையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இங்கேருந்து இப்படியே சொல்லிட்டு வருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருங்க. அப்போ சொன்னாலும் இது பக்கத்தில் வர தாய் குரங்குக்கு பயம். அங்கே இருக்கக்கூடிய குட்டிகளும் உரு அங்கே இருந்துது. அதை கண்டாலும் அஞ்சுது. அப்போ அதுகிட்ட வந்த உடனே அந்த தாய் குரங்கு படுற பாடு பக்கத்தில் வந்தோடனே பிறந்த உடனே அந்த இம்சைகள் எத்தனை இது இருந்தாலும் அந்த குட்டியை காக்கிறதுக்காண்டி எத்தனையோ இதுபடுது. அது பக்கத்தில் வர 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 வீச்சின்னு கற்றுது. எல்லா குரங்களும் உஷாராது. அப்போ அந்த தாய் குரங்கு அது எப்படி பாதுகாக்குது? இன்னைக்கு நம்ம எல்லாம் சின்ன குழந்தைய விட்டு போட்டு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் நிலை என்னங்கிற வகையில் நினைக்கிறேன். சாமி சொன்னார், சம்சாரத்தை நோயிலிருந்து எழுப்பி விட்டாரு. காட்டுக்குள்ளே இருக்கிறோம், குழந்தைகளுக்கு சோத்துக்கு என்ன செய்வாங்க? சொத்தெல்லாம் பையன் பூராத்தையும் தொலைச்சிட்டான். இனி அவங்க என்ன செய்வான்னு இந்த சிந்தனை வருது. இந்த சிந்தனை வரப்போகும்போது என்ன செய்யுது? என்ன மனித வாழ்க்கையை கண்டு அந்த ரகத்தில் நான் தூக்கு போட என்றேன். என்ன இது நாம் பாதுகாக்க முடியல, நாம் தூக்கு போட்டால் இறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மனசு அந்த ரகத்தில் போகுது. ஏன்னா மனிதனின் நிலைகள் சக்தி கொடுத்தாலும் காடும் நிலைகள் அலைந்து இந்த பழத்தையும் கனிகளையும் தின்னுட்டு நாம குழந்தைகளுக்கு கூட பாதுகாக்க முடியல. அந்த குரங்கின் நிலைகளை பார்த்த உடனே அதுக்குள்ள அறிவு கூட இல்லையே என்று சிந்தனை வரும்போது என்ன வாழ்க்கை என்ற நிலைகளை தற்கொலை பண்ணிக்கலான்னு என்றனும். அப்பதான் மறுபடியும் குருநாதர் வருவார். மனமே இனியாகிலும் மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே. மனமே இனியாகிலும் மயங்காதே, நேற்றிருந்தார் என்று இருப்பது நிஜமோ, நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ, நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ. மனமே இனியாகிலும் மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே தயங்காதே. பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, மின்னலை போலே மறைவதை பாராய், மின்னலை போலே மறைவதை பாராய்.
மனமே இனியாகினும் மயங்காதே, மனமே இனியாகினும் மயங்காதே. நேற்றிருந்தார் இன்று இருப்பது நிஜமோ, நேற்றிருந்தார் இன்று இருப்பது நிஜமோ, நிஜமோ நிலையில்லா இவ்வுலகம் உனக்கு சதமா, நிலையில்லா எதையோ செய்யறங்கிற சிலருக்கு நல்ல உடல் நலமாச்சு சந்தோஷப்பட்ட அந்த உண்மையின் உணர்வு அறிய நீங்க வந்த. ஆனா நீ எப்படி இருக்கிற? நீ போயிட்டுன்னா இன்னைக்கு போயிடுது. உன்னுடைய என்ன ஆசையெல்லாம் நிஜமா இருக்குதா? எங்கெங்கயோ போ. நீ வைத்திருக்கக்கூடிய பெண்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் உனக்கு இப்ப சதமாகுதா? ஆகவே நீ எதை வேண்டுகின்றாய்? எதை பெற வேண்டும்? அருள்வழி பெற வேண்டும். என் மக்களுக்கு அருஞானம் பெற வேண்டும், வாழ்க்கையில் அருஞானம் பெற வேண்டும், அவர்கள் நல்வழி நடத்த வேண்டும் என்ற உணர்வை நீ வளர்த்துக்கொள். ஆகவே அவர்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று எண். உன்னை போலவே எல்லா குடும்பங்களிலும் உண்டு. ஆகவே அனைத்து குடும்பங்களின் இத்தகைய சிக்கலிருந்து உன்னை நீக்கத்தான், அறிவுரை ஊட்டத்தான், அவர்களை தெளிந்த வழியில் நடக்கத்தான், அருள் என்ற உணர்வை பெறத்தான், உயிரின் தன்மை அறியத்தான், உணர்வின் தன்மை உடலாக்கத்தான், அழியா உடல் என்ற உணர்வின் ஒளியை பெறத்தான் உன்னை இங்கே நான் அழைத்ததை தவிர உன்னுடைய சுகத்திற்கும் சுகபோகத்திற்கும் இந்த அருள் சக்தி உன்னிடம் கொடுக்கவில்லை. மெய்ப்பொருளை காண், மெய் வழி செல், அனைவரும் மெய் வழி பெறச்சு. அதற்கே இன்று அழைத்தது. நீ சுகத்தின் நிலை கொண்டால் சுகம் நிலைத்திருப்பதில்லை, இந்த உடலே சொந்தமல்ல. ஆக எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு நீ தற்கொலை செய்து கொண்டிருந்தாய். ஆனால் எதை நீ காக்கப் போகின்றார்? எதை பார்க்க கொண்டார்? இந்த உணர்வின் தன்மை வரும்போது எந்த குழந்தை மேல் ஆசைப்படுகின்றாயோ இந்த உயிர் நேர அங்கே சென்று அவனுக்குள் சென்று அவனும் இதே போல வெறுத்து அவனையும் தற்கொலை செய்யும் நிலையை உருவாக்கும். எது தேவை உனக்கு என்று சொல்லுகின்றார். ஆகவே அருள் வழியில் நாம் குரு காட்டிய அருள்வழியில் மனிதனின் வாழ்க்கையில் நங்கினதென்று அந்த அருள்வழியை நமக்குள் பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாகும். அவன் வழி பின் சென்றவர்கள் 6வது அறிவை 7வது நிலை பெற்று சப்தரிஷி மண்டலங்களாகும் ஏகாந்த நிலைகள் வாழும் வழி நிலைகள். ஆக சூரியன் ஒளியானாலும் அழிகின்றது 9வது நிலைதான். மனிதனின் நிலைகள் அந்த ஒளி என்ற நிலை உணர்வு ஒளியாக மாற்றும் உருவாக்கும் உணர்வின் பெற்று மற்றதை உருவாக்கி ஒளியாக மாற்றும் திறன் பெற்றவன் துருவ நட்சத்திரம். அதன் உணர்வை நமக்கு உருவாக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருள் பெறும் அந்த சக்தியை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். இப்போ நீங்க பிரசாதம் கொடுக்கும்போது இங்கே கொடுக்கும் 4 அணாவை நீங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகர் படத்தும் முன் வைங்க. ஆக நீங்கள் யார் என்று உங்கள் அறிய உதவும். ஆதி மூலம் என்பது உயிர். ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல், இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர். நாம் மூஷிக வாகனா ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்துணர் வாழ்க்கை நடத்தியது. எந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றதோ அது கணங்களுக்கு அதிபதியாக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்தது. தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் மனிதனின் உடலை உருவாக்கியது. கணங்களுக்கு அதிபதியாகி அனைத்தும் அடைக்கிடும் இந்த மனித உடலை உருவாக்கியது. என்ற தன்னைத்தான் அறிவதற்கும் உயிரின் இயக்கம் என்று தான் என்று நான் என்று எதுவும் இல்லை. உயிரென்ற நிலைகள் வரும்போது நாம் எண்ணியது நானாகின்றது. பின் நாம் தானாக தான் மாறுகின்றது. நாம் எதனையும் தன்னை உயிருடன் ஒன்றுவதில்லை. நான் என்ற நிலைகள் அகம் கொண்டு நம்மை அழைக்கின்றது. தான் என்ற நிலைகள் அது வளர்கின்றது. உயிர் என்ற உணர்வின் தன்மை கொண்டு ஒளி என்று அவன் என்று அவனாக நாம் ஆக வேண்டும் என்று தான் குரு கூட்டினார். அதன் அறுவழியில் நாம் பெறுவோம். இவ்வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றுவோம். மெய்ப்பொருளை காணும் நிலை பெறுவோம். அந்த நிலை பெறச் செய்வதுடன் நீங்கள் உங்களை யார்? இந்த பிள்ளையார் புல்லை தின்றும் தலைத்தனம் தின்றும் தலைத்தாம்புகளை தின்றும் கனிகளை தின்றும் மனிதனான பின் இயற்கை விளைந்ததை வேக வைத்து விஷத்தை அகற்றி உணர்வினை சுவையாக்கி உணவாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலும் இந்த மனித வாழ்க்கை தீமை என்ற நிலைகள் அகற்றி அருள் என்ற உணர்வை கூட்டி பிறவியில்லா நிலைகள் என்ற நிலையும் உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான சரீரம் பெறும் நிலை. ஆகவேதான் விநாயகர் தத்துவத்தில் காட்டிய உணர்வென்று தான் யார், இந்த பிள்ளை யார் என்று சிந்தித்து நாம் உயிரால் வளர்க்கப்பட்ட நிலைகள் என்று நமக்குள் நான் என்ற நிலையை கொண்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றால் யாரும் நாம் செய்தது எதுவோ அதன் உணர்வை நமக்குள் வருகின்றது. அதுவே அந்த எண்ணமே நம்மை அழைக்கின்றது. அருளை பெற வேண்டும் என்றால் என்னைக்கும் நிலையான சரீரத்தை உருவாக்கின்றது. நிலையான சரீரம் பெற்ற அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்வோம். நமது பார்வையில் அனைவரின் இருளை அகற்றுவோம், மகிழை செய்வோம், பேரானந்தப்படச் செய்வோம், அருள் ஞானத்தை பெறுவோம், அருள் வழியில் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றோம்.